மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 8வது முடிச்சு. நம்மளுடைய தீவிரமான தாபம், தீவிரமான பரிதவிப்பு, இந்த ஒரு தன்மை தான் இந்த 8வது முடிச்சுக்கு கொண்டு வருது. அதாவது அந்த மூல முதலை மையத்தை அடையணுங்கிற ஒரு தீவிர பரிதவிப்பு நிலை, அதன் மூலமாக தான் நாம் இந்த 8வது முடிச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த 8வது முடிச்சில் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கப்பெறுது. 7வது சக்கரத்தில் நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே இங்கே முழுவதுமாக மாறிடுது. 7வது முடிச்சுங்கிறது நிறைய சக்திகள் நிறைந்த ஒரு மண்டலம். அப்போது அது சம்மந்தப்பட்ட அந்த உணர்வுகள் அங்கே நமக்கு கிடைக்குது. அங்கே 7வது முடிச்சில் அனுபவத்தில் உணரப்பட்ட அந்த நிலைகள் எல்லாமே இந்த 8வது முடிச்சில் சூட்சுமமான ரூபத்தில் நம்மளுடைய பார்வைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சக்திகள் எல்லாத்தையுமே கொடுக்குற அந்த மூல முதல் சக்தி மையம், அதை பற்றி நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அந்த மையத்தை நோக்கிய நம்மளுடைய பயணம், அதில் வெளிப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான உணர்வு, இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் நமக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8வது முடிச்சினுடைய மூலப்பொருள் நெருப்பு. மற்ற 4 மூலப்பொருளுமே அதை சுற்றி இருக்குது. பூமி, ஆகாயம், நீர், காற்று, மற்ற இந்த 4 மூலப்பொருளும் இந்த நெருப்பை சுற்றி இருக்குது. நெருப்பினுடைய அந்த மூலப்பொருளினுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. இதனுடைய நிறம் வெண்மை நிறம். 3வது சக்கரத்திலும் வெண்மை நிறம் காணப்பட்டது. அது இந்த 8வது சக்கரத்தில் கொஞ்சம் மங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இருப்பிடம் 6வது சக்கரத்திலிருந்து, அதாவது 2 புருவங்களுக்கு மத்தியில் 6வது சக்கரம் இருக்குது. அதில் இருந்து 3 விரல்கடை வைக்கும்போது அந்த 3 விரல்கடையினுடைய இறுதியை ஒட்டி இந்த 8வது சக்கரம்ங்கிறது இருக்குது. அடுத்தது இதனுடைய மண்டலம்னு பார்க்கும்போது பிரபன்னா. 6வது சக்கரத்தினுடைய மண்டலம் பிரம்மாண்ட மண்டலம், காஸ்மிக் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது அங்கே நம்மளுடைய உணர்வு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இந்த பிரபஞ்சம், இயற்கையில் இருக்கிற சக்திகள், இப்படியே எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இது எல்லாமே ஒன்று தான். அதில் நாம் ஒரு பகுதி, நான் ஒரு சிறிய பகுதி, இந்த மாதிரியான ஒரு உணர்வு. இதை காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ், அதாவது காஸ்மிக் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7வது சக்கரம் பரபிரம்மாண்ட மண்டலம்னு சொல்லப்படுறது பாராகாஸ்மிக். இங்கே இந்த பிரபஞ்சம், இயற்கை, இது எல்லாத்தையுமே உருவாக்குன, அதாவது பிரபஞ்சத்தை தாண்டிய ஒரு சக்தி, ஆதி மூல சக்தி, மையம், மூல முதல், அந்த இடத்தை நோக்கிய ஒரு பயணம் நாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு. இப்போது இந்த 8வது முடிச்சில் சொல்லப்படுற மண்டலம் பிரபன்னா. பிரபன்னாங்கிறது ஒரு சரணாகதி நிலை. அதாவது முழுமையாக சரணடைந்தவன், இறைவன்கிட்ட தன்னை முழுமையாக ஒப்படைச்சவன் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு பொருள். ஒரு சின்ன குழந்தை அம்மா கிட்ட நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி முழுமையாக சரணடைகிற மாதிரி இறைவன்கிட்ட தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறவன் தான் பிரபன்னா. ஒரு கிராமத்தில் சுத்தமாக மழையே வரல. அங்கே இருக்கிற நிறைய மக்கள் விவசாயிகள். அப்போது அந்த மழை வராததுனால அவங்களால விவசாயம் தொடர்ந்து பண்ண முடியல. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை விவசாயி, அவன் மட்டும் என்ன பண்ணுறான், தொடர்ந்து தன்னுடைய நிலத்தில் அந்த விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கான். அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க, மழையே வரப்போகிறதில்ல, இப்போ நீ இந்த விதையை விதைச்சி பார்த்துட்ருக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் கடவுள்கிட்ட முழுமையாக என்னை ஒப்படைச்சிட்டேன். இன்றைக்கி நான் என் கடமையை மட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன். என்ன நடக்கணுமோ அதை அவர் பார்த்துக்குவார். ஏன்னா நான் ஒரு பிரபன்னன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை சொல்லிட்டு தொடர்ந்து அந்த விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கான். அப்போது ஒரு நாள் திடீர்னு மழை வருது. அந்த பயிர்கள் எல்லாமே முளைக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடமையை மட்டுமே நாம் செஞ்சுட்டு அதில் எந்த பற்றுதலும் வைக்காமல் முழுமையாக இறைவன்கிட்ட சரணடைகிறது, இதுதான் அந்த பிரபன்ன நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது இப்படி ஒரு தன்மை இந்த 8வது முடிச்சில் நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரணடைதல் அப்படிங்கிறது நாம் பல விஷயங்களை கடந்து போகும்போது நமக்கு கிடைக்குது. அப்போ எதெல்லாத்தையும் நம்ம கடக்கிறோம், நமக்குள்ள சுமைகள், அதாவது அந்த பாரங்கள், உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் கலந்த மூட்டைகள்,
நம்மளுடைய முன்கணிப்பு, கோபம், பொறாமை, குற்ற உணர்வு, விருப்புகள், வெறுப்புகள், இதை எல்லாத்தையுமே நாம் தொடர்ந்து சுத்திகரிப்பு பயிற்சி பண்ணுறதின் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடக்கிறோம். இந்த கடக்கிறதுங்கிறதுல எந்த ஒரு அழுத்தமோ உந்துதலோ இருக்கிறதில்ல. ஒரு பக்குவத்தோடையும் லகுத்தன்மையோடையும் புரிதலோடையும் இயல்பாக கடந்து போகிறோம். அப்படி கடந்து போகும்போது சரணடைதல்ங்கிறது நடக்குது. சரணடைதல் அப்படின்னா என்ன? இறைவனை முழுவதுமாக சார்ந்திருக்கிறது. எந்த விதமான ஒரு வலுக்கட்டாயமும் இல்லாமல் அன்போடையும் ஒரு ஏற்புத்தன்மையோடையும் சார்ந்திருக்கிறது. ஒத்திசைவோட இந்த நிலையில் அந்த மையத்தோட ஒரு நெருக்கமான உணர்வுங்கிறது நமக்கு ஏற்படுது. கிருஷ்ணரை சுற்றி பசுக்கள் இருக்கிற மாதிரி ஒரு மெய்மறந்த நிலையில், சரணாகதி அடைந்த நிலையில் அந்த பசுக்கள் கிருஷ்ணரை சுற்றி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏற்படக்கூடிய இந்த சரணாகதி உணர்வு நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு புரிதலை நமக்கு தெரிய வைக்குது. அப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த சுய தீர்ப்பு, முன்கணிப்புகள், இது எல்லாமே நம்மளை விட்டு விலகிறதோடு மட்டுமல்லாமல் மையம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தினுடைய எதிரில் நாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது. அதாவது அதனுடைய எதிரில் மையத்தினுடைய எதிரில் ஒரு முக்கியத்துவமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த மாதிரியான ஒரு சரணாகதி உணர்வு இந்த முடிச்சில் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான், எனது, நீ, உனது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போகுது. நம்மளுடைய அகங்காரம் தூய்மையாகவும் பணிவாகவும் சரணடைந்து போகுது. அந்த உயர்ந்த ஒன்று நம்மளை நோக்கி ஈர்க்கிறது தான் இதனுடைய ஒரு காரணமாக இருக்குது. அப்போது இப்படி ஒரு சரணாகதி உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் போது இந்த உலகமே ஒரு கனவு, ஒரு இயற்கையினுடைய ஒரு விளையாட்டு திடல், இந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது. ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடைக்கும்போது அந்த பொம்மையவே தான் அந்த குழந்தை சுற்றி சுற்றி வரும். அதை வச்சுக்கிட்டே தான் விளையாடும், சாப்பிட்றது எல்லாமே, தூங்குறது எல்லாமே அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணும். ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே எந்த விதமான பதிவுகளும் ஏற்படுறதில்ல. அதே மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே நம்மளுடைய கடமைகளை நாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும் போதும் நமக்குள்ளே எந்த விதமான பதிவுகளும் உருவாகிறதில்ல. இந்த உலகத்தை ஒரு மாயை அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் ஏற்படுது. அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்படுறதோட இந்த இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொம்மையாக இந்த உலகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது விளையாடக்கூடிய ஒரு மைதானமாக. அந்த மாதிரி எந்த பதிவுகளுமே இல்லாமல் நம்மளுடைய கடமைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகிறோம், ஆன்மீகத்திலையும் லௌகீகத்திலையும். அப்படி இருக்கும்போது இந்த உலகாதாய விஷயங்களில் நமக்கு ஒரு பற்றற்ற நிலையும் வைராக்கிய நிலையும் இன்னும் வலுவடையுது. அந்த துரத்தல் அப்படிங்கிறது நமக்குள்ள அன்போடு நடக்குது. இங்கே ஒரு வலுக்கட்டாயமாக எந்த ஃபோர்ஸுமே இருக்கிறதில்ல. அந்த உபரதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆசைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி இயல்பாக நம்ம இந்த உலக வாழ்க்கையை அதில் இருக்கிற அந்த பற்றுதல்கள்லேருந்து ஒரு துறவு ஏற்படும் போது நம்மளுடைய புலன்களும் அந்த உணர்ச்சிகளும் சேர்ந்து தூய்மை அடையுது. இதன் மூலமாக நமக்கு ஒரு மிதத்தன்மை ஏற்படுது. அந்த மனதினுடைய மிதத்தன்மைங்கிறது நமக்குள்ள அன்பை உருவாக்கி, மரியாதையையும் உருவாக்கி, பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி, பொறாமை, இந்த மாதிரியான எல்லாத்துலேருந்தும் நம்மளை விடுவிக்குது. அப்போது இப்படி ஒரு பற்றற்ற நிலை ஒரு முழு முதிர்ச்சியடைந்த நிலையில் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய எண்ணம் அதனுடைய வலுவை இழக்குது. அதாவது எண்ணத்துடைய சக்திக்கு நம்ம வலு கொடுக்கறதில்ல, அப்படியே லேசாக ஃபீல் பண்ணுறோம். அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சரணாகதி உணர்வுங்கிறது இந்த உலகத்தையே ஒரு மாயையாக நினைக்க ஆரம்பிக்குது. அதன் மூலமாக நமக்கு ஒரு பற்றற்ற நிலை உருவாகுது. அந்த துறவு மனப்பான்மை ஒரு அமைதியை நமக்குள்ளே கொண்டுட்டு வருது. அப்போது இந்த 8வது சக்கரத்தினுடைய தன்மையாக சொல்லப்படுறது அமைதி. இதனுடைய ஒரு இயல்பான அம்சமாகவும் இருக்குது இந்த 8வது முடிச்சில். இந்த அமைதி நமக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கோடை வெப்பத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அதாவது முழு வெயிலில் இருந்துட்டு அந்த வெயில் தாங்க முடியாமல் ஒரு குளிர்ச்சியான ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு வரும்போது எப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, அந்த மாதிரியான ஒரு அமைதி நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலையும் உணர்ச்சிகள் சார்ந்த சுமைகள்லேயும் நாம் இருந்துட்டு அதை எல்லாத்தையும் இறக்கி வைக்கும்போது
சரணடைதலின் மூலமாக எல்லாத்தையும் இறக்கி வைக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அமைதி. இப்போது இந்த அமைதிங்கிறது 1 2 அதாவது 1வது சக்கரம், 2வது சக்கரம், 4வது 8வது இந்த சக்கரத்தில் கிடைக்குது. ஆனால் இந்த 8வது சக்கரத்தில் கிடைக்கக்கூடிய அமைதிங்கிறது ஆத்ம சாந்தியாக இருக்குது, உள்ளார்ந்த ஒரு அமைதி. ஆன்மாவிற்கு நம்மளுடைய லட்சியம் சரிதான் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையான ஒரு புரிதல், நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம், எந்த பாதையை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் ஒரு தெளிவான ஒரு மனநிலை, அதை பற்றின ஒரு புரிதல்கள், இது எல்லாமே நமக்கு ஏற்படும் போது நம்மளுடைய இதயத்தினுடைய தாராளத்தன்மையும் தியாக மனப்பான்மை, பணிவு, இந்த மாதிரியான ஒரு தன்மைகளும் ஏற்படுது. இதன் மூலமாக இந்த அமைதிங்கிறது ஒரு ஆனந்த நிலையாகவும் போக போக ஒரு மெய்மை நிலையாகவும் மாற்றமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாங்க, என் அன்பு சகோதரர்களே, இந்த அமைதி நிலையோடு கூடவே பரம்பொருளை உணர்றதுக்கான அமைதியற்ற ஒரு தீவிர தாபம் அதுவும் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த உயர்ந்த நிலையை நோக்கி போகக்கூடிய அந்த தீவிரமான ஏக்கம், தீவிரமான தாபம், பரிதவிப்பு உணர்வு அதுவும் சேர்ந்தே நமக்கு ஏற்படுது. அந்த பரிதவிப்பு உணர்வு தான் உயர்ந்த நிலையை நோக்கி போகிறோங்கிற அந்த ஒரு உணர்வு தான் நம்ம பாதையில் இருக்கிற முட்கள், நெரிஞ்சில்கள் இதை எல்லாத்தையுமே அகற்றி நம்மளை முன்னோக்கி போக வைக்குது, முன்னோக்கி போகிற பாதையை எளிதாக்கி கொடுக்குது. அப்போது எல்லா கட்டத்திலையுமே நாம் வளர்த்துக்கக்கூடியது அந்த பரிதவிப்பு நிலை, உள்ளார்ந்த ஏக்கம். பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, உலகமே ஒரு கனவு மாதிரி, அதை அப்படி தான் நம்ம நினைக்கணும், இந்த உலகம் ஒரு மாயை, இது எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதை நாமளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் போதனையாளர்கள் ஆணித்தரமாக இந்த விஷயத்தை எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தான் சொல்கிறாங்களே தவிர அதை ஒருபோதும் அனுபவித்து சொன்னது கிடையாது. உண்மையிலேயே சொல்லப்போனால் சரியான பயிற்சியினுடைய விளைவாக நமக்கு உள்முகமாக மலரக்கூடிய நிலை தான் அது. இதை மனதை ஒரு கட்டாயப்படுத்தியோ இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியோ பண்ணவே முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தி சொல்லும்போது அது உண்மை நிலைக்கு அப்பால் இருக்கும், அதே நேரத்தில் போலித்தனமாகவும் இருக்கும். நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய ஒரு நிலை, இந்த மாதிரி உலக வாழ்க்கையினுடைய துறவு, பற்றற்ற நிலை, இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இந்த உணர்வை செயற்கையான முறையில் உருவாக்கி அதோட அறிவை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னும் இந்த உலகத்தை ஒரு கனவாக உணர்ந்துட்டதாகவும் முடிவு பண்ணினா அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது இதை செயற்கையான வழியில் நம்ம உருவாக்க முடியாது, அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறதின் மூலமாக உருவாக்க முடியாது. நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் உள்ளார்ந்து போகும்போது நமக்கு அது தன்னிச்சையாக மலரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மாயை அப்படிங்கிறது நிலையில்லாத ஒரு பொருளை நிலையானது அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியது. இப்போது உதாரணத்துக்கு திரைப்படங்களில் வரக்கூடிய நடிகர்கள், அவங்கள ரசிக்கிறது, விரும்புகிறது, இது எல்லாமே ஒரு மாயையினுடைய சக்தி. இப்போ திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு நடிகன் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை அப்படியே சின்ன குழந்தைங்க கேட்டுப்பாங்க. ஆனால் வீட்டில் ஒரு அம்மா அப்பா சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. திரைப்படங்களில் வர்றவங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறவங்கள விட நம்ம மேலே ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இதுதான் அந்த மாயையினுடைய சக்தி. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கும்போது, ஒரு கனவு வருது, அது சில நேரங்களில் அந்த கனவுங்கிறது சில நிமிடங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த சில நிமிடங்களில் நமக்கு ஒரு நீண்ட காலத்தில் நடக்கிற மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்குது. அப்போ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே நாம் இருக்கோம், நிஜமாகவே நடக்கிற மாதிரி. அங்கே ஒரு சுகம், துக்கம், பயம், இது எல்லாத்தையுமே உணர்கிறோம். தூக்கம் கலையிற வரைக்கும் அது நிஜமாக இருக்குது. நம்ம கண்ணு முழிச்சதுக்கப்புறமா தான் அது நிஜம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போது கண்ணு முழிக்கிற வரைக்கும் அந்த கனவு தான் நமக்கு நிஜமாக இருக்குது. அந்த விழிப்பு அப்படிங்கிறது தான் ஆத்ம ஞான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மாயைங்கிறது ஒரு காணல் நீர். அந்த மாயைங்கிறத நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அதை வெறுத்து ஒதுக்கிறதோ தடையாக நினைக்கிறதோ கூடாது. அந்த மாயையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அதை அனுபவித்து அதுக்கப்புறமா அதை கடந்து வரணும். அதுதான் ஞானம் அடையிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடமைகளையும் நம்ம செய்யணும்.
அந்த கடமைகளை இறைவனுடைய நினைப்போடு நம்ம செய்யும்போது அங்கே பற்றுதல்ங்கிறது இருக்கிறதில்ல. அப்போது கிருஷ்ணர் அதை தான் சொல்கிறாரு, என்னை வெளிப்படுத்தி கொள்ளாத பிரம்மாவாக இருக்கையில் நானே மாயையாக இருக்கிறேன். மாயை அப்படிங்கிறது பிரம்மத்தை மறைத்து நிலையில்லாத ஒரு பொருளை நிலையானது அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியது. மா அப்படிங்கிறது ஒடுங்குதல், யாங்கிறது விரிதல். இந்த உலகம் எங்கிட்டேருந்து தான் தோன்றுது, இந்த உலகத்தை ஃபுல்லாத்தையுமே நான் தான் வச்சிட்ருக்கேன், இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குது. அப்போது இதை எல்லாத்தையும் உணர்ந்து அனுபவித்து அதை கடந்து வரும்போது தான் நமக்கு ஞானம் கிடைக்குது. இந்த புரிதல்கள் எல்லாமே நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணத்தில் உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கோசல நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாட்டில் ஜலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு. இந்த இடத்துல அங்குலிமாலா அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளையன் இருந்துட்டு இருந்தான். அவன் காட்டில் வாழ்ந்து வழிப்போக்கர்கள் எல்லாத்தையுமே ஒருத்தங்களையாக கொன்று அவங்களுடைய விரல்களை வெட்டி மாலையாக அப்படியே கட்டிக்குவான். அதனால தான் அவனுக்கு அங்குலிமாலா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வந்தது. அங்குலம் ப்ளஸ் மாலை அப்படிங்கிறது. மக்கள் எல்லாருமே அவனை பார்த்தாலே நடுங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருந்தான். 1000 விரல்களை வெட்டி அதை மாலையாக கோத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரு எய்மாக அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது 999 விரல் அவனுக்கு கிடச்சிருச்சு. அப்போ 1000வது விரலுக்காக அவன் காத்துட்ருந்தான். அப்போ ஒரு நாள் கௌதம புத்தர் அந்த காட்டு பாதையில் அப்படியே வந்துட்டு இருந்தார். அங்குலிமாலா அவனை பார்த்த உடனே இதுதான் கடைசி விரல், இவர்கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி வாளோட வேகமாக போனான். அப்போது அவன் எவ்வளோதான் வேகமாக நடந்தாலும், புத்தர் மெதுவாக நடந்தாலும் இவனால் புத்தரை போய் பிடிக்கவே முடியல. அங்குலிமாலாவால் அவரை போய் அடையவே முடியல. அப்போது அவன் கத்துறான், நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போது புத்தர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே நின்று விட்டேன், நீதான் இன்னமும் நிற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீ எப்போ நிற்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய அந்த ஆழமான கண்களை அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அப்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றங்கிறது நடக்குது. அதாவது அவர் கேட்டது, நான் என்னுடைய வெறுப்பு, கோபம், முன்கணிப்பு, ஆசை இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லேருந்தும் நின்றுட்டேன், நீ எப்போ அதுலேருந்து நிற்க போகிற அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, அவருடைய அந்த ஒரு தோற்றம், அது அவனுக்குள்ளே ஏற்படுத்தின பாதிப்பு, இது எல்லாமே அந்த அங்குலிமாலாவை மொத்தமாக மாற்றிடுச்சு. அந்த அவனுக்குள்ளே மலர்ந்த அந்த உணர்வுங்கிறது ஒரு சரணடையக்கூடிய ஒரு நிலைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அவன் காலப்போக்கில் புத்தர்னுடைய ஒரு சிறந்த சீடராக மாறி புனித நூல்களையும் எழுத ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரியான ஒரு உணர்வு, வியப்பான உணர்வு, ஆச்சரியம் தரக்கூடிய உணர்வு, இது எல்லாமே நம்மளுடைய ஆத்மாவில் ஏற்பட்டு அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது எல்லாமே இந்த 8வது முடிச்சில் நமக்கு ஏற்படுது. இந்த 8வது சக்கரத்தினுடைய துணை புள்ளிகளாக சொல்லப்படுறது 3: சரஸ்வதி புள்ளி, சித்லேக், தீவிர உணர்ச்சி, அதாவது பேஷன் பாயிண்ட். இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 8வது சக்கரத்தினுடைய நடுவில் முக்கோண வடிவில் ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சித்லேக் அப்படின்னு பார்க்கும்போது இது எண்ணங்கள் உருவாகக்கூடிய இடமாக சொல்கிறாங்க. அந்த தொடர்ச்சியான ஒரு எண்ண ஓட்டம். அப்போது இந்த எண்ணங்கள் எல்லாமே 5வது சக்கரத்துக்கு பாய்ந்து 1வது சக்கரத்துக்கு அனுப்பப்படுது. தியானத்தில் சித்லேக் பகுதி தூய்மையாக்கப்படும் போது அதனுடைய தாக்கங்கிறது குறைக்கப்படுது. அந்த பணி நடக்கும்போது தியானத்தினுடைய ஆரம்ப நிலையில் ஒரு சாம்பல் நிறமாக தெரிஞ்சிட்டு இருந்தது, முன்னேறி போகும்போது ரூபி நிறமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சித்லேக்குங்கிற பகுதி தூய்மையாக்கப்படுது. அடுத்தது 2வதாக சொல்கிறது அறிவாற்றல் புள்ளி, அதாவது சரஸ்வதி புள்ளி. இங்கே அறிவை பற்றின ஒரு தெளிவு கிடைக்குது. பயிற்சியினுடைய ஆரம்ப நிலையில் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும்போது இந்த அறிவாற்றல் புள்ளி தொடர்ந்து தூய்மையாக்கப்படும் போது தெளிவு கிடைக்குது. அடுத்தது 3வது தீவிர உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய பேஷன் பாயிண்ட். இது உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு புள்ளி. இந்த 8வது சக்கரத்தை கடக்கும்போது பாலியல் உணர்வுகள், அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது. அதை கட்டுப்படுத்துறதுனால
அதாவது அந்த ஒரு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது அறிவாற்றல் புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி புள்ளியும் சேர்ந்து பாதிப்படையும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியும் தடைப்படுது. அப்போது அதை கட்டுப்படுத்தாமல் இயல்பாக விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு தான் நமக்கு வந்து A பாயிண்ட் மெடிடேஷனும் B பாயிண்ட் கிளீனிங்கும் பண்ண சொல்கிறாங்க. அதை நாம் தொடர்ந்து பண்ணும்போது இந்த மேல்நிலைக்கு போகும்போது நமக்கு ஒரு மிதத்தன்மை அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. இந்த மாதிரி இந்த 8வது முடிச்சில் இருக்கிற அந்த 3 துணைப்புள்ளிகளை பற்றி மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்படி இந்த 8வது முடிச்சில் எல்லாத்தையுமே கடந்து அதோட ஐக்கியமாகி ஒத்தத்தன்மையை அடைஞ்சு முன்னேறி வரும்போது அடுத்த முடிச்சை அணுகிட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உணர்வு நமக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த 8வது முடிச்சில் நமக்கு கிடைக்கக்கூடியது அமைதி, ஆச்சரிய உணர்வு, அதை எல்லாத்தையும் தாண்டி சரணடையக்கூடிய ஒரு மனோநிலை. இது 3ம் நமக்கு கிடைக்கும்போது நம்மளுடைய குரு மேலே ஒரு உண்மையான ஆர்வங்கிறது நமக்கு ஏற்படுது. அந்த குருவை நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மாஸ்டரை ஒரு பௌதீக உருவில் பார்க்காம அவர் நம்மளுடைய ஒரு கொள்கை பிரார்த்தனையினுடைய 2வது வரியான மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. அப்போது அந்த வார்த்தைக்கான ஒரு உணர்வு ரீதியான ஒரு பொருள் இங்கே நமக்கு புரிய ஆரம்பிக்குது. குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய ஒரு கொள்கை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, வழிகாட்டக்கூடிய ஆற்றல், மனிதனுடைய மிக உயர்ந்த உணர்வுற நிலையினுடைய ஆற்றல் குரு. இந்த மாதிரியான மனோபாவங்கள் நமக்கு ஏற்படுது. இதன் மூலமாக குரு மேலே இருக்கிற அந்த இணைப்பு ஆழமாகி நம்மளுடைய பயணத்தில் முன்னேற்றமும் கிடைக்கிது. இந்த பிரபஞ்சத்தை பற்றின ஒரு புரிதலும் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த 8வது மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக சார்ஜி மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன கதை, சிவகவின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கதையை மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. இதில் இந்த சிவகவி அப்படிங்கிற அந்த ஒரு கவிஞர், அவர் பாட்டு பாடினா கடவுள் வந்து அவர் எதிரில் வருவார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதில் வந்து அவர் ரொம்ப ஒரு கர்வமான ஒரு கட்டத்தில் இருந்தார். ஒரு குதிரை ஒன்று இறந்து போகுது. அவர் பாடினோடனே அந்த குதிரை வந்து உயிர் பிழைச்சிருது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவருக்குள்ள கர்வங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு நாள் காளியை பூஜிக்கக்கூடிய ஒரு காளி பக்தர், அவர் வந்துட்டு என்ன நினைக்கிறாரு, இவருக்கு ஒரு பாடம் வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வராரு. வந்து சிவகவியும் இந்த காளியினுடைய பக்தரும் இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் விருந்து கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த விருந்து கொடுக்குறவர் கவனிக்காத அந்த நேரத்தில் இந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, வைரங்கள் நிரம்பின ஒரு தங்க கோப்பையை எடுத்து தன்னோட சட்டப்பையில் போட்டுட்டு சத்தம் இல்லாமல் நழுவி போயிடுறாரு. அதாவது அந்த விருந்து கொடுப்பவர்கிட்ட இருந்ததை இவர் திருடிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி அடுத்தது இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் இருந்த குழந்தை, அந்த குடும்பத்தில் எல்லாராலையுமே நேசிக்கப்படுற ஒரு குழந்தை. அப்போ அவங்க எல்லாரும் பார்க்காத போது அந்த குழந்தைய கிணத்துல தூக்கி போட்டுடுறாங்க அந்த பிராமணர். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. கடைசியாக அந்த சிவகவி கேட்குறாரு, நீ எப்படி இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பிராமணர், பின்னால் என்ன நடக்க போகுதுங்கிறத உனக்கு தெரியாது. அந்த குழந்தை கிணத்துல விழுந்து சாகணுங்கிறது தான் விதி. ஆனால் அந்த குழந்தை உயிர் வாழ்ந்தது அப்படின்னா அது ஒரு கொலைகாரனாக மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது எந்த ஒரு செயல் நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தங்கிறது இருக்குது. அப்போ எதை பற்றியுமே நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இதை சொல்லிவிட்டு ஒரு எறும்பு ஒன்று, அது வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு எறும்பு, அது வந்து ஒரு சாலையை கடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த சாலையை கடக்கும்போது அந்த ஒரு ரோலர் மிஷின், அந்த இயந்திரம் வந்துட்டு இருந்தது. எறும்புக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை. தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த எறும்புக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுளே, இது என்ன நிலமை, நான் உன்னை பூஜிக்கிறவன், உன்னுடைய பக்தன், நான் ஏன் இந்த மாதிரி நசுக்கப்பட்டு சாகணும், எனக்கு ஏன் இந்த விதி அப்படின்னு சொல்லி அது கதறுது. அப்போ கடவுள் சிரிச்சிட்டு, ஏன்னா பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை பெறுறதுக்கு நீ மனிதனாக அடுத்த பிறவியில் பிறக்க போகிற அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எது நல்லதுன்னு நமக்கு தோணுதோ அது நமக்கு கெட்டதாக இருக்கலாம். எது நமக்கு கெட்டதுன்னு தோணுதோ அது உண்மையிலேயே நமக்கு நல்ல விஷயமா, தேவைப்படுற விஷயமா இருக்கலாம்.
நமக்கு முன்னால் நமக்கு நடக்கக்கூடிய நம்ம கண்ணு முன்னால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே ஒரு விவேகத்தோட ஒரு பார்க்கக்கூடிய திறன்கிறது நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கு நாம் சூட்சுமமானவர்களாக மாறணும். அப்போது வேற ஒருத்தர்கிட்ட எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கக்கூடிய வேற ஒருத்தர்கிட்ட நம்மளை முழுசாக நம்ம ஒப்படைச்சிடணும். அவங்கள தான் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளை முழுமையாக ஒப்படைக்கிறதுங்கிறத தான் சரணாகதி. சரணாகதி அப்படிங்கிறது தன்னை தாழ்த்திக்கிறதோ இல்லைன்னா நமக்குன்னு இருக்கிற அந்த தனித்தன்மையை அழிக்கிறதோ கிடையாது. நீங்கள் என்னை விட நல்லா பார்க்கக்கூடியவங்க, எனக்காக பாருங்கள். நீங்கள் என்னை விட நல்லா நடக்கக்கூடியவங்க, என்ன நீங்கள் தூக்கிட்டு போங்க. நீங்கள் வலிமை மிக்கவர், என்னுடைய வலிமையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போங்க. அந்த மாதிரி சொல்கிறது தான் உண்மையிலேயே சரணாகதி. அப்போது அவர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை முழுமையாக ஒப்படைக்கிறது தான் சரணாகதி அப்படிங்கிறது. அப்போது அதை தான் சாரிஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. எனக்கு நானே செய்ய முடியாத ஒன்றை எனக்கு செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஆன்மா கிட்ட என்னை முழுமையாக ஒப்படைக்கிறது. அந்த மாதிரி நம்மளை முழுமையாக ஒப்படைக்கும் போது அவர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மாஸ்டர் இந்த கதையை முடிச்சிருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.